Praise the Lord. கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவர். ஆம், இந்த 2 சாமுவேலின் புஸ்தகம் 13ஆம் அதிகாரம் 25வது வசனத்தின் பிற்பகுதி இவ்விதமாய் சொல்கிறது. 3 விசை யோவாஸ் அவனை முறிய அடித்து இஸ்ரவேலின் பட்டணங்களை திரும்ப கட்டிக்கொண்டான். இங்கு எப்படி 3 விசை முறிய அடித்து என்று பார்க்கிறோமோ, அதே போல 3 விதமான ஜெயத்தை குறித்து நம்மோடு கூட கர்த்தர் இடைப்பட விரும்புகிறார், பேச விரும்புகிறார். இந்த கடைசி காலத்துல ஒவ்வொரு தேவ பிள்ளைகளுக்கும் ஜெயம் என்பது, ஜெயம் மற்றும் ஜெயம் என்கிற வெற்றி என்பது ரொம்ப அவசியமாயிருக்கிறது, ரொம்ப அவசரமாயிருக்கிறது, ரொம்ப தேவையாயிருக்கிறது. அதுல இந்த 3 ஜெயத்திலே முதலாவது ஜெயத்தை குறித்து பார்க்கலாம். முதலாவதாக 2 சாமுவேல் 19ஆம் அதிகாரம் 2வது வசனம். 2 சாமுவேல் 19:2. ராஜா தம்முடைய குமாரனுக்காக மனம் நொந்திருக்கிறார் என்று அன்றைய தினம் ஜனங்கள் கேள்விப்பட்டார்கள். அது நிமித்தம் அன்றைய தினம் அந்த ஜெயம் ஜனத்திற்கெல்லாம் துக்கமாய் மாறிற்று. அன்றைய தினம் அந்த ஜெயம் ஜனத்திற்கெல்லாம் துக்கமாய் மாறிற்று. இங்கு முதலாவது ஒரு ஜெயத்தை பார்க்கிறோம். இந்த ஜெயத்தை குறித்து வேதம் சொல்லுகிறது, அந்த நிமித்தம் அன்றைய தினம் அந்த ஜெயம் ஜனத்திற்கெல்லாம் துக்கமாய் மாறிற்று. அப்போ இங்க ஒரு ஜெயம் சந்தோஷத்தை கொடுக்காமல் துக்கத்தை கொடுத்ததை பார்க்கிறோம். அப்போ இந்த துக்கம் ஏன் வந்தது, எதனால் வந்தது என்று கேட்டா, அந்த 19ஆம் அதிகாரம் 1வது வசனம் சொல்லுது, ராஜா அப்சலோமுக்காக அழுது புலம்புகிறார் என்று யோவாபுக்கு அறிவிக்கப்பட்டது. தன்னுடைய குமாரனாகிய அப்சலோம் கொலை செய்யப்பட்டான், கொன்று போடப்பட்டான், அவன் உயிரோடு இல்லை, மரித்து விட்டான் என்று கேட்டவுடனே இங்கு ராஜா மகா துக்கம் அடைகிறான். அப்போ இங்கு முதலாவது ஜெயம் துக்கமாய் மாறிற்று. இந்த துக்கமாய் மாறினதற்கு காரணம் என்ன? அந்த 2வது வசனம் சொல்லுகிறது. 2 சாமுவேல் 19ஆம் அதிகாரம் 2வது வசனம் சொல்லுது, ராஜா தம்முடைய குமாரனுக்காக மனம் நொந்திருக்கிறார். மனம் நொந்திருக்கிறார். ஆம், எனக்கன்பான தேவ பிள்ளைகளே, இந்த மனம் நொந்திருக்கிற அனுபவம் தான் இங்கு மிகப்பெரிய ஒரு துக்கத்தை கொண்டு வருகிறதா இருக்கிறது. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை, உன் கிருபை தயை உண்டாவதாக. அப்போ இந்த மனம் நொந்த அனுபவம் யாருக்கு வந்தது என்று பார்த்தால், நல்ல சங்கீதக்காரன், நல்ல பாடல் பாடுகிறவன், நல்ல கரடியை மேற்கொள்ளுகிறவன், நல்ல சிங்கத்தை மேற்கொள்ளுகிறவன், நல்ல கோலியாத்தை மேற்கொள்ளுகிறவன், நல்ல தன் வாழ்க்கையில் போராட்டத்தை மேற்கொள்ளுகிறவன், அவனுக்கு தான், அப்படிப்பட்ட மனிதனாகிய தாவீதுக்கு தான் இங்க மனம் நொந்து போய் இருக்கிறது. கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்ல. இந்த மனம் நொந்து போயிருக்கிற அனுபவம் என்றால் என்ன? மனம் நொந்து போயிருக்கிற அனுபவம் எதை குறிக்கிறது? ஏசாயாவின் புஸ்தகம் 54ஆம் அதிகாரம் 6வது வசனம். ஏசாயா 54:6 சொல்லுகிறது, கைவிடப்பட்டு மனம் நொந்தவளான ஸ்திரியை போலவும், இளம் பிராயத்தில் விவாகம் செய்து தள்ளப்பட்ட மனைவியை போலவும் இருக்கிற உன்னை கர்த்தர் அழைத்தார் என்று உன் தேவன் சொல்லுகிறார். மனம் நொந்த அனுபவம் என்றால் என்னவாம்? இந்த ஏசாயா 54:6 சொல்கிறது, கைவிடப்பட்ட ஒரு அனுபவம். மெய்யாகவே தாவீதுக்கு நிறைய காவலாளிகள் இருந்தார்கள், யுத்த சன்னதர்கள் இருந்தார்கள், அவனுக்கென்று போர்ப்படை தளபதி இருந்தார். அப்ப தாவீதை காப்பாற்ற வேண்டிய அவர்கள் தாவீதை எப்படி காக்கிறார்களோ, காப்பாற்றுகிறார்களோ, அதே போல் அவருடைய குடும்பத்தை காக்க வேண்டியது இந்த காவலாளிகளின் கடமை.
அந்த தாவீதுடைய பிள்ளைகளை காக்க வேண்டியது இவருடைய கடமை. ஆனால் நடந்திருக்கிறது என்ன? ஓ சோத்திரம், அந்த தாவீதின் குமாரனாகிய அப்சலோம் கைவிடப்பட்டு விட்டு, இதனால் தாவீதின் வாழ்க்கையே ஒரு கைவிடப்பட்டதை போன்ற ஒரு வாழ்க்கையாய் மாறினது. அதனாலதான் இந்த ராஜாவின் இருதயம் எப்படி இருக்கிறது? ஓ கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே, அது நொந்து போயிருக்கிறது. அதனாலதான் அங்க அது ஜெயமாய் கருதப்படவில்லை. ஆரம்பத்திலே இந்த தாவீதின் வாழ்க்கை கைவிடப்பட்டதை போலவும் மனம் நொந்ததை போலவும் இருக்கிறது, உண்மைதான். அது மாத்திரமல்ல, அந்த ஏசாயா 54:6 சொல்லுகிறதை போல, ஓ சோத்திரம், தள்ளப்பட்ட மனைவியை போலவும், ஓ தள்ளப்பட்ட ஒரு அனுபவத்துல இந்த தாவீதின் ஜீவியம் காணப்பட்டது. அப்ப யோசித்து பாருங்கள். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை, கிருபை, தயை உண்டாவதாக. இந்த தாவீதின் இருதயம் நொந்திருக்கிறது. ஒரு கைவிடப்பட்ட நிலைமையிலே இருக்கிறார், தள்ளப்பட்ட நிலைமையிலே காணப்படுகிறார். இதுதான் அவருடைய சோத்திரம் உண்மையான நிலைமை. ஆனால் கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே. இதே நிலைமையில் தாவீதின் நிலைமை அப்படியே இருக்கவில்லை. ஒரு நாள் வந்தது, ஒரு நாள் தேவன் காரியத்தை தலைகீழாய் மாற்றினார். அதன் பின்பு நடந்தது என்ன? கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமையும் தயவும் உண்டாவதாக. ஆண்டவர் தாவீதை மீண்டும் அரசராக, ராஜாவாக அபிஷேகிக்கிறார். அந்த ராஜாவாக மீண்டும் அபிஷேகித்து அவன் ராஜ்யபாரத்துக்கு வந்தபோது என்ன நடக்கிறது தெரியுமா? ஓ கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவர். அந்த 1-2 சாமுவேலின் புஸ்தகம் அதே 19ஆம் அதிகாரம் 38வது வசனத்தை வாசித்து பாருங்கள். அப்போ 2 சாமுவேல் 19:38. அப்பொழுது ராஜா கிம்காம் என்பவனோட கூட வரட்டும், கிம்காம் என்னோட கூட வரட்டும், உன் பார்வைக்கு நலமானபடியே நான் அவனுக்கு நடப்பித்து, நீ என்னிடத்தில் வேண்டிக் கொள்வதை எல்லாம் நான் உனக்கு செய்வேன். நீ எனக்கு வேண்டிக் கொள்வதை எல்லாம் நான் உனக்கு செய்வேன். இப்போ நொந்து போயிருந்த தாவீதின் ஜீவியோ இப்ப எப்படி மாறிவிட்டது? நல்ல ஒரு ஜெய ஜீவியமாய் மாறிவிட்டது. பர்சிலா என்று சொல்லப்பட்ட 80 வயதுக்கு அதிகமான ஒரு மனுஷன் அங்கு இருக்கிறார். அந்த பர்சிலாவை பார்த்து தாவீது சொல்லுகிறார், நீ வா, என் அரண்மனையில் வைத்து பராமரிப்பேன். அப்போ பர்சிலா சொல்லிட்ட, என்னால வர முடியாது, வயசாயிருச்சு, என் மகன் கிம்காமை அனுப்புகிறேன். அப்பதான் தாவீது சொல்லுகிறார், பரவாயில்ல, நீ வராட்டியும் பரவாயில்ல, உன் மகனையாவது அனுப்புறேன், உன் மகனுடைய ரூபத்தில் நான் உன்னை பார்ப்பேன். ஆனா ஒன்னு சொல்றேன், நாங்க போன உடனே உன் மகனுக்கு நீ என்னெல்லாம் கேட்டியோ அது எல்லாவற்றையும் நான் செய்வேன். அல்லேலூயா. நன்றாய் கவனிங்கள். ஆரம்பத்திலே ஒரு கைவிடப்பட்ட நிலைமையில் இருந்த தாவீதின் நிலைமை, ஆரம்பத்திலே மனம் நொந்து போயிருந்த ஒரு தாவீதின் நிலைமை, ஆரம்பத்திலே தள்ளப்பட்ட நிலைமையில் இருந்த ஒரு தாவீதின் நிலைமை, இப்ப ஆண்டவர் தலைகீழாய் மாற்றி யோர்தானை கடக்க வைத்து அந்த தாவீதை ராஜாவாய் மாற்றி தன்னை நேசித்தவர்களும் தனக்கு உதவியா இருந்தவர்களுக்கும் அள்ளி அள்ளி கொடுக்கிற நல்ல ஒரு ஜெய ஜீவியத்தை அந்த தாவீது திரும்ப பெற்றுக்கொண்டார். அந்த தாவீதுக்கு அந்த கிருபையை ஆண்டவர் கொடுத்தார். இதே காரியத்தை தான் கர்த்தர் சொல்லுகிறார். மனம் நொந்து போயிருக்கிற மனுஷனே மனுஷியே, தள்ளப்பட்டிருக்கிற மனுஷனே மனுஷியே, கைவிடப்பட்டு போயிருக்கிற மனுஷனே மனுஷியே, உங்களுடைய மனமுறிவு அப்படியே இருக்க போவது கிடையாது. நீங்கள் கைவிடப்பட்டு அப்படியே ஒடுங்கி போவது கிடையாது. நீங்க தள்ளப்பட்ட நிலைமையிலே கீழேயே விழுந்து கிடக்க போவது கிடையாது. இதோ கர்த்தர்
கர்த்தர் நல்லவே. ஆண்டவர் இந்த தாவீதுக்கு இரக்கம் பாராட்டினவே. இதோ இந்த காலை வேளையில உங்களுக்கு ஒரு இரக்கம் பாராட்டுகிறார். அந்த தாவீதுக்கு மீண்டும் ஒரு அரண்மனை கிடைத்தது, மீண்டும் ஒரு ராஜ்ய பாரம் கிடைத்தது, மீண்டும் அவனுக்கு ஒரு அதிகாரம் கிடைத்தது. யாருக்கும் எதையும் செய்யக்கூடிய நல்ல ஒரு உரிமை இந்த தாவீதுக்கு கிடைத்தது. உண்மை என்று சொன்னா இந்த காலை வேளையில உங்களுடைய ஜெயம் என்பது உங்கள் மன விருப்பத்தின்படி மாத்திரமல்லாமல் அதையும் மீறி ஒரு நல்ல ஜெயமாய் மாறப்போகிறது. அல்லேலூயா. அது ஒரு நல்ல ஜெயமாய் தேவன் மாற்றுகிறார். அது ஒரு அற்புதமான ஜெயமாய் தேவன் மாற்றுகிறார். நாம் அடிக்கடி ஒரு வார்த்தையை பயன்படுத்துவோம். 1 சாமுவேல் 30ஆம் அதிகாரம் 18-19 வசனத்தை அடிக்கடி ஊழியக்காரர்களும் பயன்படுத்துவாங்க, விசுவாசிகளும் அதை பயன்படுத்துவாங்க. என்னன்னாக்கா, தாவீது தான் இழந்த சிறியதிலும் பெரியதிலும் எல்லாவற்றையும் திரும்ப பெற்றுக் கொண்டான். அந்த வார்த்தை நீங்க படிச்சாலே அதுல ஒரு இன்பம் இருக்கு, அது சொல்றதை கேட்டாலே ஒரு சந்தோஷம் இருக்கு. ஆனா அந்த இழந்த எல்லாவற்றையும் தாவீது பெற்றுக்கொள்றார் பாருங்க. அது சும்மா பெற்றுக்கொள்ளலங்க. முதலாவது அதை பெற்றுக்கொள்றதுக்கு முன்னாடி முதலாவது அவர் மனம் நொந்தவராய் காணப்பட்டார். ஒரு மனம் நொந்து போகக்கூடிய அளவுக்கு அவர் கொண்டு போகப்பட்டார். இரண்டாவது, எல்லாரும் இருந்தும் தன் குமாரனை காப்பாற்ற முடியாத ஒரு கைவிடப்பட்ட நிலைமைக்கு கொண்டு போகப்பட்டார். மூன்றாவது, தன்னுடைய ராஜ்யபாரத்திலிருந்து தள்ளப்பட்ட நிலைமைக்கு அவர் காணப்பட்டார். இவ்வளவு பயங்கரமான ஒரு நெருக்கங்களுக்கு மத்தியில போகும்போது தான் அந்த தாவீது எல்லாவற்றையும் திரும்ப பெற்றுக் கொள்ளுகிறா. எனக்கன்பான தேவச்சனமே, இந்த தாவீது எப்படி அந்த பர்சிலாவின் குமாரனுக்கு பர்சிலா விரும்புகிறபடி எல்லாம் செய்கிறாரோ, விரும்புகிறதெல்லாம் கொடுக்கிறாரோ, இப்படிப்பட்ட ஒரு தயவுள்ள கரத்தை ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்க போகிறார். உங்களுடைய சிறையிருப்பை தேவன் மாற்ற போகிறார். தாவீது தான் இழந்த அரண்மனையை பெற்றுக்கொண்டார். தாவீது தான் இழந்த அதிகாரத்தை பெற்றுக்கொண்டார். தாவீது தான் இழந்த அனைத்து மந்திரிமார்களையோ அனைத்து மனிதர்களை பெற்றுக்கொண்டார். அதனால் தாவீதின் வாழ்க்கை தன்னுடைய ஆளுகையின் வாழ்க்கையில ஒரு பெரிய ஜெயத்தை கொடுத்தது. அந்த ஆளுகை என்பது அது தாவீதுக்கு தேவனால் கொடுக்கப்பட்ட நல்ல நிர்வாகத்தை காண்பிக்கிறது. அந்த நிர்வாகத்திலே தாவீதின் காரியம் ஜெயமாய் மாறினது. அந்த நிர்வாகத்திலே தாவீதின் காரியம் வெற்றியாய் மாறினது. அந்த நிர்வாகத்திலே தாவீது விரும்பினதெல்லாம் செய்யக்கூடிய உரிமை அவருக்கு திரும்ப கிடைத்தது. அதே போலதான் ஆண்டவர் சொல்லுகிறார், உங்களுடைய நிர்வாகம் என்கிற குடும்பம், நிர்வாகம் என்கிற வேலை, நிர்வாகம் என்கிற தொழில், நிர்வாகம் என்கிற அருமையான ஊழியம், இதிலே அந்த தாவீதுக்கு ஜெயம் கொடுத்த தேவன் உங்களுக்கும் பரிபூரண ஜெயத்தை கொடுக்க போகிறார். மகிமையான ஜெயத்தை கொடுக்க போகிறார். நல்ல ஜெயத்தை கொடுக்க போகிறார். இது இங்கு சொல்லப்படுகிற 3 ஜெயத்திலே இது முதலாவது ஜெயமாய் இருக்கிறது. அல்லேலூயா. இந்த முதல் ஜெயமே மனம் நொந்த காரியத்திலிருந்து கிடைக்கிற வெற்றி. இந்த முதல் ஜெயமே கைவிடப்பட்ட நிலைமையிலிருந்து கிடைக்கிற வெற்றி. இந்த முதல் ஜெயமே தள்ளப்பட்ட நிலைமையிலிருந்து கிடைக்கிற அருமையான ஒரு வெற்றி. இந்த வெற்றியை தாவீதுக்கு கொடுத்து எல்லார் கண் காணத்தக்கதாய் ஒரு பிரமிப்பின் மனிதனாய் ஆண்டவர் மாற்றினதை போல என் ஆண்டவர் உங்களையும் மாற்றுவார். என் தேவன் உங்களையும் மாற்றுவார். கர்த்தருடைய ஆவியானவர் அதை செய்தருளுவா. கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே. ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமையும் கிருபையும் தயவும் உண்டாவதாக. அப்போ முதல் ஜெயம் எங்கே கிடைத்தது? தாவீதின் வாழ்க்கையிலே கிடைத்தது. தன்னோடு இருக்கிற உற்றார் உறவினர்கள், தன்னோடு இருக்கிற அரசு அலுவலர்கள்,
தன்னோடு இருக்கிற தெரிந்தவர்கள் நண்பர்கள் எல்லாருக்கும் மத்தியிலே அந்த தாவீதுக்கு அற்புதமான ஒரு ஜெயம் வந்தது. அது நிரந்தர ஜெயமாய் மாறி போனது. அதற்கு பின்பு தாவீது மரண பரியந்தம் ராஜாவாய் இருக்கிறார். கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே. இப்படி நீடித்த ஜெயத்தினால் என் ஆண்டவர் உங்களை அப்படியே நிறைவேற்றுவாராக. தேவனுடைய நாமம் உயர்த்தப்படுவதாக. கர்த்தர் நல்லவே. இரண்டாவதாக இன்னொரு ஜெயத்தை குறித்து நாம் பார்க்க போகிறோம். அந்த இரண்டாவது ஜெயம் என்ன? 1 கொரிந்தியர் புஸ்தகம் 15ஆம் அதிகாரம் 55வது வசனம். 1 கொரிந்தியர் 15:55 வாசிக்கிறேன். மரணமே உன் கூர் எங்கே? பாதாளமே உன் ஜெயம் எங்கே? மரணத்தின் கூர் பாவம், பாதாளத்தின் பலன் நியாயப்பிரமாணம். நம்முடைய கர்த்தராகிய இயேசுவினாலே நமக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். மரணமே உன் கூர் எங்கே? பாதாளமே உன் ஜெயம் எங்கே? ஆம், இங்கு இரண்டாவதாக கர்த்தர் நல்லவே ஒரு ஜெயத்தின் காரியத்தை பார்க்கிறோம். இந்த ஜெயம் என்பதை குறித்து வேதம் சொல்லுகிறது. கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே சொல்கிறோம். இந்த ஜெயம் என்கிறது கல்லறையிலிருந்து கிடைக்கிற ஒரு ஜெயம், சுடுகாட்டில இருந்து கிடைக்கிற ஜெயம், மனுஷனுடைய கடைசி அவன் சந்திக்கிற இடத்திலிருந்து கிடைக்கிற ஜெயம். இந்த ஜெயம் கல்லறையிலிருந்தும் சுடுகாட்டிலிருந்தும் ஒரு மனுஷனுடைய கடைசி கட்ட இடமே அதுதான் புதைக்கப்படுகிற இடம் அல்லது எரிக்கப்படுகிற இடம். அதுதான் அவன் வாழ்க்கையிலே கடைசி கட்ட இடம். அந்த எல்லையை அவனால் கடக்க முடியாது. யோபுவிலே அருமையான ஒரு வசனம் இருக்கிறது. கடக்கக்கூடாத எல்லையை அவனுக்கு நியமித்து, கடக்கக்கூடாத எல்லை. ஆம், ஒரு மனுஷன் எவ்வளவு பெரிய உலகத்தின் பிரசித்தி பெற்ற ஓட்டப்பந்தய வீரனாயிருந்தாலும், ஒரு மனுஷன் எவ்வளவு பெரிய அசுத்திரம் உலகின் மிக உயர்ந்த அந்த வானமண்டலத்துல போய் வான்வெளி ஆராய்ச்சியாளராய் இருந்தாலும், அல்லது எவ்வளவு பெரிய பணத்தினாலும் செல்வத்தினாலும் ஏதோ ஒரு விதத்துல ஓடி 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 வேலை செய்கிறவராயிருந்தாலும், ஒரு மனுஷனுக்கு கடைசி இடம் என்று ஒன்று உண்டு. சமீபத்திலே ஒரு செய்தி ஒன்றை நான் பார்த்தேன் மற்றும் படித்தேன், கேட்டேன். அமெரிக்க தேசத்தின் விண்வெளி கழகத்திலே ஒரு மனுஷனை வான்வெளி ஆராய்ச்சிக்காக அனுப்பியிருக்கிறார். கடைசியா இப்ப கணக்கெடுத்து பார்க்கிறார்கள், அந்த மனுஷன் கிட்டத்தட்ட 1180 நாளுக்கு மேலாக அந்த வான்வெளியில் இருந்திருக்கு. அப்போ இந்த உலகத்திலேயே வானமண்டலத்தில் போய் மிக அதிக நாட்கள் பூமியில் இல்லாமல் வான்வெளியில் வாழ்ந்த ஒரே மனுஷன் அவர்தான். 1000க்கும் அதிகமான நாள் அந்த வானமண்டலத்தில் இருந்திருக்கிறார். திரும்ப அவர் பெரிய ஒரு விண்கலம் மூலமாக சுய தேசத்துக்கு வரவழைக்கப்பட்டார். இப்ப கவனிங்க, ஒரு மனுஷன் இயற்கைக்கு அப்பாற்பட்ட அண்டம் என்று சொல்லக்கூடிய இவ்வளோ பெரிய பூமியை கடந்து ஒரு வான்வெளியிலே போய் 1000க்கும் அதிகமான நாட்கள் அங்கு ஏறத்தாழ இருந்திருக்கிறார். உண்மைதான். திரும்பவும் பத்திரமாய் ஒரு விண்கலத்தின் மூலமாய் அந்த மனுஷனை கொண்டு வந்து விட்டார்கள். உண்மைதான். இப்ப நடக்கிறது என்ன? இவர் படித்த படிப்பு அதிகம், செலவழித்த செலவு அதிகம், இவர் வாழ்க்கையில உயர்ந்த உயர்வு அதிகம், போன இடம் ஒருவரும் போகாத இடம், அங்கு யாராலும் இருக்க முடியாத இடத்துல 1000க்கும் அதிகமான நாட்கள் இருந்திருக்கிறது. ஆனா இதோடு முடிஞ்சிச்சா? கிடையாது. அவ்வளவு சிறப்பு இந்த மனுஷன் இருந்தாலும் அவருக்கும் ஒரு நாள் உயிர் என்பது போகும், மரணம் என்பது வரும். அப்ப அவர் போக வேண்டிய ஒரு இடம் உண்டு. அவரை அடக்கம் பண்ணப்படுகிற, புதைக்கப்படுகிற ஒரு இடம்.
அந்த இடத்துல போகும்போது அதை தாண்டவே முடியாது. அப்ப ராக்கெட் இருந்தாலும் சரி, விண்கலம் இருந்தாலும் சரி, அல்லது மிகப்பெரிய பலூன் இருந்தாலும் சரி, எவ்வளவு ஞானம், அறிவு திறமை இருந்தாலும் சரி, அந்த எல்லையை தாண்டவே முடியாது. மரணமே உன் கூர் எங்கே? பாதாளமே உன் ஜெயம் எங்கே? மரணத்தையும் பாதாளத்தையும் தேவன் ஜெயித்தார் என்று பார்க்கிறோம். கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், கர்த்தர். அப்போ இங்கு இரண்டாவது ஒரு ஜெயம் நமக்கு தேவை. அந்த ஜெயம் என்னன்னாக்கா, அந்த மரணத்தில இருந்து கிடைக்கிற ஒரு ஜெயம். இந்த மரணத்திலிருந்து கிடைக்கிற ஜெயம் என்றால் என்ன? வாசிக்கிறேன். ரூத்தின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 17வது வசனம். ரூத் 1:17 வாசிக்கிறேன், கவனிங்கள். நீ மரணம் அடையும் இடத்தில் நானும் மரணம் அடைந்து அங்கே அடக்கம் பண்ணப்படுவேன். மரணமே அல்லாமல் வேறு ஒன்றும் உம்மை விட்டு என்னை பிரித்தால் கர்த்தர் அதற்கு சரியாகவும் அதற்கு அதிகமாகவும் எனக்கு செய்ய கடவர் என்றால். இப்போ நாம் ஜெயிக்க வேண்டிய இரண்டாவது ஜெயம் எது? மரணத்தை ஜெயிக்க வேண்டும். இங்கு மரணத்தை ஜெயித்த ஒரு அருமையான ஒரு பெண் பிள்ளையை, ஓ கர்த்தர் நல்லவே, அருமையான ஒரு ஸ்திரியை பார்க்கிறோம். அந்த மரணத்தை ஜெயித்த பெண் பிள்ளை, மரணத்தை ஜெயித்த ஸ்திரி யாருனாக்கா கர்த்தர் நல்லவே, அதுதான் அந்த ரூத். இயேசுவின் பிறப்புக்கு ஆதி அடையாளமாய் இருந்த ரூத், தாவீதின் வம்சத்தின் துவக்கமும் கிளையுமாய் இருந்தவள் ரூத், போவாசின் ஏற்ற துணையாக மாறின ரூத். ஒரு காலத்திலே உண்ண உணவு கூட இல்லாமல் பட்டினியில் கடந்து சாக வேண்டிய ரூத், இப்போ அழகா சொல்றான், மரணமே உன் கூர் எங்கே? பாதாளமே உன் ஜெயம் எங்கே? என்ற அந்த 1 கொரிந்தியர் 15:55 அதே வார்த்தையை இங்கு சொல்றான். ஓ கர்த்தர் நல்லவே, நீ மரணம் அடையும் இடத்தில் நானும் மரணம் அடைந்து அங்கே அடக்கம் பண்ணப்படுவேன். மரணமே அல்லாமல் வேறொன்றும் உம்மை விட்டு என்னை பிரித்தால் கர்த்தர் அதற்கு சரியாகவும் அதற்கு அதிகமாகவும் எனக்கு செய்ய கடவே. இப்போ மரணத்தை குறித்து இவ்வளவு துணிகரமா, இவ்வளவு தைரியமா ஒரு பெண் சவாலிடுகிறார். மரணத்தினால் என்னை யாரும் பிரிக்க முடியாது. அது வந்தாலும் நான் பிரிய மாட்டேன். ஒருவேளை அது பிரிக்க முயற்சித்தால் அது வரைக்கும் நான் உம்மை விட்டு விலக மாட்டேன். எவ்வளவு பயங்கரமான ஒரு ஆக்ரோஷமான ஒரு ஆதங்கமான வார்த்தை. ஆனா நீங்க பைபிள்ல இந்த ரூத்தின் புஸ்தகத்தை நல்லா படிச்சு பார்த்தீங்கன்னா, இவர் என்ன சொன்னா, ஓ கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், மரணமே அல்லாமல் வேறு ஒன்றும் உம்மை விட்டு என்னை பிரித்தால் என்ற வார்த்தையின்படி இந்த ரூத்தின் வாழ்க்கை பிரிக்கப்பட முடியாத ஒரு வாழ்க்கையாய் மாறினது. இவ ஆரம்பத்திலே அங்க நகோமியை பார்த்து சொல்லும் போதே, மரணம்தான் நம்ம பிரிக்கணும், மரணம்தான் நம்மளை அடக்கம் பண்ணணும்னு சொன்னா. ஆனா நீங்க ரூத்தின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரமும் சரி, 2ஆம் 3ஆம் 4ஆம் அதிகாரம் படிச்சு பார்த்தீங்கன்னா, ஓ கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். இந்த ரூத்தின் ஜீவியோ தொடர் ஜீவியமாகத்தான் இருந்ததை வேதத்திலே பார்க்கிறமே ஒழிய, இந்த ரூத் மரித்து போனதாகவோ அல்லது அவள் அடக்கம் பண்ணப்பட்டதாகவோ, அவளுடைய மாமியாகி நகோமியும் ரூத்தும் ஒரே கல்லறையில் வைக்கப்பட்டதாகவோ நாம் வேதத்தில் காணவும் இல்லை, அறியவும் இல்லை, வாசிக்கவும் இல்லை. காரணம், அந்த ரூத் மரணத்தை ஜெயமாய் விழுங்கினார். அந்த ரூத்தின் வாழ்க்கை மரணத்தை மேற்கொள்ளுகிற அருமையான ஒரு வாழ்க்கையாய் மாறினது. இதுவரைக்கும் மரணத்தை ஜெயிப்பதை குறித்து கர்த்தர் நல்லவர்,
அவன் பல ஆண்களை, பல ராஜாக்களை அல்லது பல ஊழியர்களை கேள்விப்பட்டிருக்கலாம். ஆனா இங்க மரணத்தை ஜெயித்த ஒரு ஸ்திரியை பார்க்கிறோம். நான் மரித்தாலும் பரவாயில்ல, மரணம்தான் பிரிக்கட்டும்னா, ஆனா கடைசி வரைக்கும் அந்த மரணத்தால் நகோமியையும் ரூத்தையும் பிரிக்க முடியவில்லை. காரணம், அந்த மரணத்தில் இருந்து, அந்த பிரிவினையிலிருந்து இந்த ரூத்துக்கு ஆண்டவர் ஒரு மகிமையான ஜெயத்தை கொடுத்தார். இன்னொன்னு தெரிந்து கொள்ளுங்க, மரணம் என்பதின் உண்மையான தாற்பயம் என்ன? மரணம் என்பதின் உண்மையான அர்த்தம் என்ன தெரியுமா? அது ஒரு பிரிவினை என்ற அர்த்தம். கணவனும் மனைவியா இருக்கும் போது, இருவரில் ஒருவர் மரிக்கும் போது, அங்கு அவர்கள் மரித்த சடலம் பிரிகிறது, உயிரோடு இருக்கிறவர்கள் பிரிகிறார்கள். பெற்றோர் பிள்ளைகளாய் இருக்கும் போது பிள்ளைகள் எங்கோ மசத்தில் அடக்கம் பண்ணப்படுகிறார்கள், பெற்றோர் வீட்டில் தவியாய் தவிக்கிறார்கள். இப்படி மரணம் என்பது பயங்கரமான ஒரு பிரிவினை. ஆனால் அந்த பிரிவினையை இந்த அருமையான ரூத் ஜெயித்தால். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த செய்தியை கேட்கிற எனக்கு மிகவும் பிரியமான அன்பான விசுவாச தேவ பிள்ளையே, இந்த கடைசி காலத்துல நிறைய பேருக்கு மரணத்தின் எண்ணங்கள் தான் அலைக்கழிக்கிறது, மரணத்தின் யோசனைகள் தான் அலைக்கழிக்கிறது, மரணத்தின் சிந்தனை தான் அலைக்கழிக்கிறது. ஐயோ, எனக்கு பலவீனம் வந்து விட்டது, எனக்கு இப்படி கையிலே ஒரு நடுக்கம் வந்து விட்டது, என்னுடைய உதட்டிலே ஒரு வெடிப்பு வந்து விட்டது. சில சொல்றாங்க, காதுல மயிர் வளர்ந்தாக்கா சீக்கிரம் செத்து போயிருவேன், மூக்குல நிறைய மயிர் வளர்ந்துட்டாக்கா சீக்கிரம் செத்து போயிருவேன், தலை முடி வெள்ளை ஆயிட்ட சீக்கிரம் செத்து போயிருவேன். இது எல்லாம் ஒரு மரணத்தின் அடையாளங்கள். அதனால நீ செய்ய வேண்டியதை செய்ய பல சொல்லுகிறார்கள். இப்ப என்னால மரணத்தை மறைக்கவே முடியல, எதை செய்தாலும் அதுதான் நினைவாயிருக்குதுன்னு நீங்கள் கலங்குகிறீர்கள். உங்களுக்கு தான் இந்த காலை வேளையில ஒரு ஜெயத்தின் வார்த்தை வருகிறது. கர்த்தர் நல்லவே. அந்த ரூத்தும் நகோமியும் மரணத்தை ஜெயித்தார்கள். பொதுவாக நகோமி ரூத்தை சொல்லும் போது அவங்க பஞ்சத்தை ஜெயிச்சாங்க, தரித்திரத்தை ஜெயிச்சாங்க, குறைவை ஜெயிச்சாங்க, திருமண வாழ்க்கையை ஜெயிச்சாங்க, பிள்ளைகளை ஜெயிச்சாங்க, சந்ததியை ஜெயித்தாங்க, இதைத்தான் கேட்டிருக்கோம். ஆனா இன்னைக்கு வேதம் சொல்லுகிறது, கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே. அந்த மரணம் ரூத்தையும் நகோமியையும் பிரிக்க முடியவில்லை. போவாசுக்கு முன்பாக இந்த ரூத் மரணத்தை விழுங்கினார். நகோமிக்கு முன்பாக இந்த ரூத் மரணத்தை ஜெயித்தார். ஊரார் அறிய கர்த்தர் நல்லவை, இந்த ரூத் மரணத்தை மேற்கொண்டால் இதே ரூத்தோடு கடந்து வந்த ஓர்பாலின் நிலைமை என்ன? கர்த்தர் நல்லவே. அந்த ஓர்பாலின் ஜீவியம் என்னவாய் மாறினது? கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமையும் கிருபையும் தயவும் உண்டாவதாக. எனக்கன்பான தேவ பிள்ளைகளே, அந்த சுதந்திரம் ரூத்தும் ஓர்பாலும் வந்தார்கள். ஆனால் கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. நடந்த சம்பவம் என்ன? அந்த ஓர்பால் ஓடி போனாள், சுத்திரம் மறைந்து போனாள். ஆனால் இந்த ரூத் நகோமியோடு கூட இருந்தால் நடந்த காரியம் என்ன? ஒரு கட்டம் வரும்போது அந்த ரூத்துக்கு ஒரு பெரிய ஜெயம் வந்தது, ஒரு பெரிய வெற்றி வந்தது. கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே. அங்கு ரூத்தின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 4வது வசனத்தை வாசிக்கிறேன் பாருங்கள். ரூத் 1ஆம் அதிகாரம் 4வது வசனம். இவர்கள் மோவாபியரில் பெண் கொண்டார்கள். மன்னிக்கணும், ரூத் 1ஆம் அதிகாரம் 14வது வசனம். அப்பொழுது அவர்கள் சத்தமிட்டு அதிகமாய் அழுதார்கள். ஓர்பால் தன் மாமியை முத்தமிட்டு போனாள். ரூத்தோ அவளை விடாமல் பற்றி கொண்டார். கர்த்தர் நல்லவன். இப்ப கவனிங்க, இந்த நகோமியை விட்டு பிரிந்து போன ஓர்பாலின் வாழ்க்கை என்னவா இருந்தது அப்படின்னாக்கா, சத்தமிட்டு அழுகிற ஒரு வாழ்க்கையா இருந்தது. பயங்கர கதறுகிறாள். ஐயோ, என் புருஷனை நான் சாவு கொடுத்துட்டேன், ஐயோ என் மாமனாரை நான் சாவு கொடுத்துட்டேன், இப்போ என் மாமியாரை நான் பிரிய வேண்டியது இருக்கிறது,
எனக்கு சக்காலத்தி எனக்கு அல்லது எனக்கு கூட பிறந்தவ போல இருக்கிற அல்லது என்னோடு இந்த வீட்டில் விவாகம் பண்ண ரூத், அவளையும் நான் பிரிய வேண்டியதா இருக்குது. ஒரு பக்கத்துல புருஷன் செத்தாச்சு, இன்னொரு பக்கத்துல மாமனார் செத்தாச்சு. இப்போ சோத்திரம் மாமியாரை இழக்க போற, அடுத்தது என்னோடு கூட வந்த இன்னொரு ஸ்திரீ ரூத், அவளை இழக்க போறேன்னு சொல்லி ஓர்பால் மிகவும் அழுதாள் என்று பார்க்கிறோம். அதிகமாய் அழுதாள், மிகவும் அதிகமாய் அழுதாள். ஆனா ரூத்தின் வாழ்க்கையை மட்டும் நீ நல்லா பாருங்க, அவள் அங்க அழுததாக சொல்லப்படவில்லை, அதிகமாய் அழுததாக சொல்லப்படவில்லை, கண்ணீர் விட்டதாக சொல்லப்படவில்லை. இதுதான் ஓர்பாலுக்கும் ரூத்துக்கும் உள்ள வித்தியாசம். இந்த ரூத் மரணத்தையே ஜெயிக்கக்கூடிய தைரியமான ஒரு பெண். சாவு என்றால் என்ன, அது எப்படி பிரிக்கும் என்பதை ரொம்ப பயங்கரமா உணர்ந்திருந்தார். அவ்வளவு பயங்கரமான மரணத்துக்கு எதிராகத்தான் அவ சொல்றா, அந்த மரணமே அல்லாமல் வேறு ஒன்றும் நம்மை பிரிக்க முடியாது. ஆனா நீங்க ரூத்தின் புஸ்தகத்தை நல்லா படிச்சு பார்த்தீங்கன்னா, அங்க ஓர்பால் மிகவும் அழுதாள். ஆனா அங்கு நகோமி கண்ணீர் விட்டு அழல, அந்த நகோமியோடு இருந்த ரூத் கண்ணீர் விட்டு அழல. அதற்கு பதிலாக அங்க என்ன நடந்தது? நல்ல ஒரு களிப்பு நடந்தது. என்ன களிப்பு? ரூத்துக்கு ஒரு விவாகம் நடந்தது. ரூத்தின் மூலமாக ஒரு சந்ததி உண்டானது. அந்த சந்ததி நிமித்தம் ஊரார் எல்லாரும் மகிழ்ந்து களி கூர்ந்தார்கள். இப்ப கவனிங்க, இந்த 1 கொரிந்தியர் 15:55 படி, மரணமே உன் கூர் எங்கே, பாதாளமே உன் ஜெயம் எங்கே என்ற வார்த்தையின்படி இந்த ரூத் மரணத்தை ஜெயித்தாள் என்பதற்கு இன்னொரு அற்புதமான வார்த்தையை உங்களுக்கு காண்பிக்கிறேன். ரூத்தின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம், கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், 14-15 வசனம். ரூத் 4ஆம் அதிகாரம் 14-15. அப்பொழுது ஸ்திரீகள் நகோமியை பார்த்து, சுதந்திரவாளி அற்று போகாதபடிக்கு இன்று சுதந்திரம் உனக்கு தயை செய்த கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சுதந்திரவாளி அற்று போகாதபடி, அப்படின்னா செத்து போகாதபடி, வேர் அறுப்புண்டு போகாதபடி, அல்லது இந்த தலைமுறையே இல்லாம போறது, அதுதான் மரணம். இங்கு வேதம் சொல்வது சுதந்திரவாளி அற்று போகாதபடி உனக்கு தயை செய்த கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவன் பேர் இஸ்ரவேலிலே பிரபல்யம் ஆக கடவது. அவன் உன் ஆத்துமாவுக்கு ஆறுதல் செய்கிறவனும் உன் முதிர் வயதிலே உன்னை ஆதரிக்கிறவனுமாய் இருக்க கடவன். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே. எனக்கன்பானவர்களே, இந்த அருமையான வாழ்த்துக்கள், இந்த அருமையான ஆசீர்வாதங்கள்ல யாருக்கு கிடைக்கும் தெரியுமா? வயது முதிர்ந்தே சோத்திர வாழ்க்கையின் முடிவுக்கு வந்தே ஏறத்தாழ வாழ்ந்து சோத்திர மறிக்க வேண்டிய நிலைமையில் இருக்கிற நகோமிக்கு அருமையான வார்த்தை வருகிறது. உன் ஆத்துமாவுக்கு ஆறுதல் செய்கிறவனும் உன் முதிர் வயதிலே உன்னை ஆதரிக்கிறவனுமாய் இருக்க கடவன். அல்லேலூயா. அப்போ இந்த ரூத்தின் ஜீவியோ முதிர் வயது ஆகிற வரைக்கும் அங்க காணப்படுகிறாள். ரூத்தோடு இருக்கிற மன்னிக்கணும், இந்த நகோமியோடு இருக்கிற ரூத்தும் முதிர் வயது வரைக்கும் அங்கு காணப்படுகிறாள். அந்த மரணமே உன் கூறுங்கே, அந்த பாதாளமே என் ஜெயம் எங்கே என்ற வார்த்தையின்படி இவங்க 2 பேரும் மரணத்துக்கு சவால் விட்ட ஸ்திரீகளாய் காணப்படுகிறார்கள். கர்த்தர் நல்லவர். அதை ஜெயித்தார்கள், அதை மேற்கொண்டார்கள். அவங்க ஸ்திரீ தானே, பெண்கள் தானே, வேற இடத்துல வந்தவங்க தானே. இவங்களால முடியுமா, இவங்க என்ன பண்ண போறாங்க, அப்படிதான் அந்த ஊரார் நினைச்சாங்க. ஆனா இப்ப அதே ஊர் ஸ்திரீகள் நகோமியை பார்த்து சொல்றாங்க, உன்னுடைய முதிர் வயதில் உன்னை ஆதரிக்கிறவர்களும் பெருகுவார். உன் பிள்ளை, ஒரு மகளுடைய மருமகளுடைய பிள்ளைய மடியில போட்டு நீ தாளாட்டுவ. மரணத்தின் ஓலம் கேட்க வேண்டிய வீட்டிலே பிறப்பின் ஆனந்த சத்தம் கேட்டது. அல்லேலூயா.
திரும்பவும் சொல்றேன், மரணத்தின் ஓலம். நகோமிக்கு வயசாயிருச்சு, நரம்பெல்லாம் தொங்கி போயிருச்சு, சதையெல்லாம் தொங்க ஆரம்பிச்சிருச்சு, கண் பார்வை மங்கி போயிருச்சு, ஆரோக்கியம் போயிருச்சு. அதனால நகோமி செத்து போயிட்டான்னு சொல்லி புலம்ப வேண்டிய வீடு. ஆனால் அங்க மரணத்தின் புலம்பல் இல்லை. அதற்கு பதிலாக நகோமிக்கு ஒரு பேரன் பிறந்திருக்கு. நகோமியின் வம்சத்துல ஒரு புது சந்ததி பிறந்திருக்கிறார். அங்கு மரணத்துக்கு பதில் பிறப்பு உண்டானது. இதுதாங்க ஜெயிக்கிற ஜெயம். இப்ப புரியுதா? ஒரு விசுவாச வாழ்க்கை என்பது செத்து செத்து வாழ்வது அல்ல. சாகர நிலைமை வந்தாலும் வாழ்வது தான் விசுவாசம். எப்ப சாவான் நகோமியை நினைச்சாங்க, ஆனா அவளுக்கு இப்பதான் புது ஒரு வம்சம் கிடைக்குது, அருமையான ஒரு பேர பிள்ளை கிடைக்குது. இப்போ இவள் சாவுல கலந்து கொள்ள வேண்டிய மனிதர்கள் நகோமி வாழ்க்கையில கலந்து கொண்டு மனதார புகழுகிறார்கள், மனதார வாழ்த்துகிறார்கள், மனதார ஆசீர்வதிக்கிறார்கள். இவ்வளவு பெரிய ஜெயத்தை இந்த ரூத்தும் நகோமியும் பெற்றது உண்மைன்னா, இந்த காலை நேரத்துல இருட்டோட ஜெபத்துல இந்த கிருபையின் சத்தியத்தை கேட்கிற தேவ பிள்ளைகளை, உங்களுக்கும் தேவன் இந்த மரணத்திலிருந்து ஜெயம் கொடுக்க வல்லவராயிருக்கு. வயசாயிருச்சு, எனக்கு இருக்க பிரச்சனை என்னால் தாங்கவே முடியல, இதுக்கப்புறம் இந்த கோலம் அலங்கோலம் எல்லாம் நான் பார்க்கணுமா? ஒண்ணு கத்தரா ஒண்ணு எடுக்கணும், இல்லாட்டி எங்கேயாவது அடிபட்டு நானா செத்து போகணும். ஆண்டவரும் எடுக்கல, நானாகவும் சாக முடியலன்னா இனி நான் இருந்து என்ன பிரயோஜனம் தான் புலம்புனீங்க? உங்களுக்கு தான் கத்த சொல்லுகிறார், நீங்க மரணத்தை ஜெயிக்க பிறந்தவர். உங்களுக்கு எல்லாம் தலைகீழான அற்புதங்கள் நடக்கும். நகோமிக்கு வயசாயிருச்சு, ஆனா அவ சாக வேண்டிய நாட்கள், ஆனா சாகல. அதற்கு பதில் நகோமியின் வீட்டிலே ஒரு பிள்ளை பிறப்பு உண்டாகிறது. அது ஊரார் பார்க்கிறாங்க, முதியோர்கள் பார்க்கிறாங்க, நிறைய ஸ்திரீகள் பார்க்கிறாங்க, மனதார வாழ்த்துகிறார்கள். அப்படின்னா அங்க மது ஒரு ஈரா, நெக்ஸ்ட் ஈரா, அடுத்த ஒரு ஜென்மம், அடுத்த ஒரு தலைமுறை உண்டானது. இந்த ஜெயத்தை தான் இந்த காலை வேளையில் இந்த கிருபையின் சத்தியத்தை கேட்க உங்களுக்கு ஆண்டவர் கொடுக்க போகிறார். பயப்படாதிருங்கள், தைரியமா இருங்க. உங்க பலவீனம் உங்களை நடுங்க பண்ணலாம், உங்க தளர்வு உங்களை சோர்ந்து போக பண்ணலாம், ஐயோ குறைவு உங்களை மிகவும் அங்கலாய்க்க பண்ணலாம். ஆனா இது எல்லாவற்றுக்கும் மத்தியில சங்கீதம் 91:16 சொல்லுகிறபடி, நான் அவனை நீடித்த நாட்களால் திருப்தியாக்கி என் ரட்சிப்பை அவனுக்கு காண்பிப்பேன் என்ற வார்த்தையின்படி நீடித்த நாட்களை கொடுக்கிறவர் கர்த்தர். அந்த கர்த்தர் இந்த மரணத்தை ஜெயிக்க உங்களுக்கு உதவி செய்ய. கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லது. மூன்றாவது ஒரு ஜெயம். முதலாவது பார்த்தோம், சொந்த ராஜ்யத்திலே சொந்த குடும்பத்திலே தாவீது ஜெயம் பெற்றார். மனம் நொந்த நிலைமை, தள்ளப்பட்ட நிலைமை, கைவிடப்பட்ட நிலைமை, அதை தாவீது ஜெயித்தார். இரண்டாவது பார்த்தோம், மரணமும் பாதாளமும் ஒருங்கே தேடி வருகிறது. ஆனால் மரணத்தையும் பாதாளத்தையும் நகோமியும் ரூத்தும் ஜெயித்தார்கள், தலைகீழ் சரித்திரம் படைத்தார்கள். மூன்றாவது இன்னும் ஒரு ஜெயம், அதை நான் சொல்லி முடிக்கிறேன். 1 யோவான் சுவிசேஷத்தின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 4வது வசனம். 1 யோவான் 5ஆம் அதிகாரம் 4வது வசனம் வாசிக்கிறேன், கவனிங்கள். தேவனால் பிறப்பதெல்லாம் உலகத்தை ஜெயிக்கும், நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். ஆமென். இங்க மூன்றாவது ஒரு ஜெயத்தை ஆண்டவர் கொடுக்க விரும்புகிறார். இந்த ஜெயம் என்ன? இந்த 1 யோவான் 5:4 சொல்லுகிறபடி அது உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். எனக்கன்பான தேவ பிள்ளைகளே, தேவனால் பிறப்பது எல்லாம் உலகத்தை ஜெயிக்கும்.
அப்படியானால் இந்த உலகத்தை ஜெயிக்க வேண்டியது நம்முடைய கடமையா இருக்கிறது. கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். இந்த சோதரம் இந்த உலகத்திலே எல்லாவற்றையும் ஜெயிக்கும் போது தான் நாம் ஜெயம் பெற்றவர்களாக, சோதரம் வெற்றி பெற்றவர்களாக தேவனுடைய சன்னிதானத்திலே போய் நிற்க முடியும். சோதரம் அந்த உலகத்திலே ஜெயிக்கிற அந்த ஜெயம் கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமையும் கிருபையும் தயவும் உண்டாவதாக. ஜெயிக்கிற ஜெயம் பாதாளத்தையும் அல்லது மரணத்தை அல்லது இந்த உலகத்தில் எல்லாவற்றையும் மேற்கொள்ளுகிறதாய் காணப்படும். அப்போ இந்த உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம் என்றால் என்ன? இந்த உலகத்தை ஜெயிக்கிற ஜெயத்தை எப்படி பெற்றுக்கொள்வது? அதே 1 யோவான் அதே 5ஆம் அதிகாரம் 5வது வசனம். 1 யோவான் 5:5 சொல்லுகிறது, இயேசுவானவர் தேவனுடைய குமாரன் என்று விசுவாசிக்கிறவனே அன்றி உலகத்தை ஜெயிக்கிறவன் யார்? அல்லேலூயா. ஆண்டவரை பரிபூரணமா விசுவாசித்தா, தேவனை நல்ல நம்பினா, கர்த்தர் நல்லவே, அந்த விசுவாசமும் அந்த நம்பிக்கையும் இந்த உலகத்தையே ஜெயிக்க வைக்கிறதும் அல்லாமல் உங்களை கொண்டு இன்னும் சிலரையும் அந்த ஜெயத்துக்குள் ஆண்டவர் நடத்தும். அப்போ உங்க சொல்றோம், உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். இந்த உலகத்தை ஜெயித்தது யாரையா? உலகத்தை ஜெயிச்சவங்க யாராவது இருக்கிறாங்களா அப்படின்னு கேட்டாக்கா, கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே. 2 பேதுருவின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 5வது வசனம். 2 பேதுரு 2:5. பூர்வ உலகத்தையும் தப்ப விடாமல் நீதியை பிரசங்கித்தவனாகிய நோவா முதலான 8 பேரை காப்பாற்றி அவபக்தியுள்ளவர்கள் நிறைந்த உலகத்தின் மேல் ஜலப்பிரளயத்தை வரப்பண்ணி. இப்போ இந்த உலகத்தை ஜெயிச்சது யார் அப்படின்னாக்கா, நீதியை பிரசங்கித்தவனாகிய நோவா என்று இந்த 2 பேதுரு 2:5 சொல்லுகிறது. இந்த உலகத்தை நோவா என்கிற 950 வயது உடைய, அந்த 950 வயதை உடைய அந்த நோவா உலகத்தை ஜெயித்தார். உலகத்தில் காணப்படுகிற மலை தண்ணீரை ஜெயித்தார். உலகத்தில் காணப்படுகிற பூமியின் ஊற்று கண்களை ஜெயித்தார். உலகத்தில் வருகிற மிகப்பெரிய ஜலப்பிரளயத்தை ஜெயித்தார். உலகத்தில் இருக்கிற மிருகங்கள் உயிரினங்களுக்கு தப்புவிக்கப்பட்டு ஜெயித்தார். இப்படி எல்லாவற்றையும் ஜெயித்த அந்த நோவா அவர் மாத்திரம் ஜெயம் பெறவில்லை, அவரோடு கூட இன்னும் 7 பேரை சேர்த்து மொத்தம் 8 பேராக உலகத்தை ஜெயிக்க இந்த நோவாவினால் முடிந்தது. எனக்கன்பான தெய்வ பிள்ளைகளே, இந்த நோவா இந்த உலகத்தை ஜெயித்தார் என்பது 100 அல்ல, 1000% உண்மை. ஆனா இந்த உலகத்தை அவர் எப்படி ஜெயித்தார்? பட்டயத்தினால் ஜெயித்தாரா? அல்லது அந்த பேழை இருக்கிறதுனால பேழை நிமித்தம் ஜெயித்தாரா? அல்லது இதனால ஜெயித்தாருன்னு கேட்டா அதற்கு வசனமே அழகாய் பதில் கொடுக்கிறது. சோதரம், நீதியை பிரசங்கித்தவனாகிய நோவா 8 பேரை காப்பாற்றி அவபக்தியில் நிறைந்த உலகத்தின் மேல் ஜலப்பிரளயத்தை வரப்பண்ணி தன்னுடைய குடும்பத்தை காப்பாற்றினார். இப்ப நல்லா கவனிக்கணும், இந்த நோவா எப்படி ஜெயித்தார்? அவர் ஜெயிக்கிறது என்ன காரணம்? நீதியை பிரசங்கித்த மனுஷனாய் காணப்படும். இந்த கடைசி காலத்துல இந்த ஊழியம் தாங்க இன்னைக்கு செத்து போயிருக்கிறது. நீதியை பிரசங்கிக்கிறவர்கள் இல்லை. இப்ப சமீப நாட்களா நான் அந்த யூடியூப்ல சில மெசேஜஸ் பாக்குறேன். 2 விதமான கூட்டம் பயங்கரமா யூடியூப்ல சண்டை போட்டுட்டு, யூடியூப்ல சண்டை போடுற 2 கூட்டம் பெந்தேகோஸ்தே கூட்டத்தை பாக்குறேன். அதுல முதல் கூட்டம் என்னன்னா, ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் நகைச்சுவை நல்ல செய்தி அல்லது சுத்திரம் ஆடம்பரம் லௌகிகம் சிற்றின்பம் நூதன செய்திகள் நூதன வார்த்தைகள் புதிய காரியங்கள் ஏதோ இது ஒரு கூட்டம். அந்த யூடியூப்ல சண்டை போற யுத்தம் பண்ற இன்னொரு கூட்டம் என்ன தெரியுமா? சுத்திரம் இவங்க செய்கிற நடனம் சரி கிடையாது,
இவங்களுடைய ட்ரெஸ் சரி கிடையாது, இவங்களுடைய பாவனை சரி கிடையாது, அப்புறம் இவங்களுடைய பிரசங்கம் உபதேசம் கெட்டு போயிருக்கு, இவங்களுடைய பிரசங்கம் சரி கிடையாது. ஒரு கூட்டம் தாம் விரும்பினதெல்லாம் வெளியரங்கத்திலே மேடை அரங்கத்திலே செய்கிறது, மற்றொரு கூட்டம் அவர்களை குற்றம் சாட்டுகிறது, பழி சுமத்துகிறது, வழக்குக்கு இழுக்கிறது, வம்புக்கு இழுக்கிறது. இப்படிதான் இன்னைக்கு பெந்தைக்கோஸ்து கூட்டம், இன்னைக்கு கிறிஸ்தவ உலகம் இருக்குது. ஆனா நோவாவின் காலத்திலே அவன் உலகத்தை ஜெயித்தான் என்று சொன்னதற்கு முக்கிய காரணமே நீதியை பிரசங்கிக்கிற ஒரு நல்ல பிரசங்கியாராய் காணப்பட்ட, நீதியை கற்றுக் கொடுக்கிற, நீதியை சொல்லுகிற மனுஷனாய் இந்த நோவா காணப்பட்ட. அதனாலதான் நோவாவை குறித்து சொல்லும் போது நீதிமான் என்று வேதம் சொல்லுங்க. இந்த நோவாவுக்கு கொடுக்கப்பட்ட பலவிதமான பெயர்கள் உண்டு. அதுல ஒரு பெயர் நல்ல நீதிமான். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமையும் கிருபையும் தயவும் உண்டாவதாக. வாசிக்கிற ஆதியாகமம் 6ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். நோவாவின் வம்ச வரலாறு. நோவா தன் காலத்தில் இருந்தவர்களுக்குள்ளே நீதிமானும் உத்தமனுமாய் இருந்தான். நோவா தேவனோட சஞ்சரித்து கொண்டது. இந்த உலகத்தை நோவா ஜெயிப்பதற்கு மூன்று காரணங்கள், அடிப்படை காரணம். அந்த 3 அடிப்படை காரணம் என்னன்னா, ஒன்று, இந்த நோவா நல்ல நீதிமானாய் இருந்தார். 2வது, இந்த நோவா நல்ல உத்தமனாய் இருந்தார். 3வது, இந்த நோவா நல்ல தேவனோடு சஞ்சரிக்கிற மனுஷனாய் இருந்தார். அந்த ஆதியாகமம் 6:9 நோவாவை குறித்து இந்த 3 மெடல், 3 சர்டிபிகேட் கொடுத்து, ஐயோ நோவாவா அவர் நீதிமான், ஐயோ நோவாவா அவர் அருமையான உத்தமர், ஐயோ நோவாவா அவர் தேவனோடு சஞ்சரித்த மனுஷன். என்ன அழகான சாட்சி! இந்த நீதிமானாயிருந்து, உத்தமனாயிருந்து தேவனோடு சஞ்சரித்தா நாம் உலகத்தை ஜெயிக்கலாம். இந்த நோவா உலகத்தை ஜெயித்தார். அவர் மட்டும் ஜெயிக்காமல் தன்னோடு 7 பேரை ஜெயிக்க வைத்து அவர்களையும் ராஜ்யத்துக்கு ஆயத்தப்படுத்தினார். இதுதான் 3வது ஜெயம். இந்த காலை வேளையிலே இந்த இருட்டோடு ஜெபத்துக்கு வந்தே எனக்கு மிகவும் பிரியமான தேவ பிள்ளைகளே, இந்த 3 ஜெயத்தை ஆண்டு உங்களுக்கு கொடுப்பாராக. தாவீது மனம் நொந்ததை போல நீங்க மனம் நொந்து போகாதீங்க. மரணமே வந்தாலும் ஓர்பால் அழுததை போல அழுது கொண்டு இருக்காதீங்க. உலகத்தை ஜெயிக்க முடியுமா என்று சொல்லி யூதாஸ் காரியத்தை போல அங்குமிங்கு அலைக்கழிக்காதீங்க. இந்த மசூத்திரம் குடும்பத்தில் ஜெயத்தை பெற்ற தாவீதை போல அந்த மனம் நொந்த அனுபவத்திலிருந்து வெளியே வந்து ஜெயத்தை பெற்றுக் கொள்ளுங்க. ஒரு ரூத்தும் கர்த்தர் நகோமியும் மரணத்தை ஜெயித்ததை போல நீங்களும் மரணத்தை ஜெயித்திடுங்க. இந்த நோவா நல்ல நீதிமானும் உத்தமனும் தேவனோடு சஞ்சரிக்கிறவனுமா இருந்ததுனால இந்த 3 நிமித்தம் அந்த நோவா உலகத்தை ஜெயித்ததை போல உங்களுக்கும் அந்த ஜெயத்தை கற்றுக் கொடுப்பாராக. இந்த 3 ஜெயம் ஆம் என்றும் ஆமேன் என்று பலிப்பதாக. கண்களை மூடி ஒப்பு கொடுத்து எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுமா. ஆண்டவரே, இன்றைக்கு இந்த 3 ஜெயத்தை சொன்னீரே, இந்த 3 ஜெயத்தின் வார்த்தைகள் அப்படியே வாழ்க்கையில் நடக்கட்டும் என்று சொல்லி எல்லாரும் கண்களை மூடி ஆவில நிரம்பி ஒப்பு கொடுத்து கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். நாம் ஜெபிப்போம். அன்புள்ள நல்ல பரமபிதாவே, நல்ல அருமையான இந்த காலை வேலைக்காக நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம், மகிமைப்படுத்துகிறோம். இந்த காலையிலே வேத வசனங்களை கொண்டு ஆழமான வாக்கியங்களால் துதிக்க ஸ்தோத்தரிக்க நின்ற நேரம் தொழுது கொள்ள ஆண்டவர் கொடுத்த நல்ல பாக்கியத்துக்காக
ஒரு கோடி நன்றி ஆண்டவரே, ஒரு கோடி ஸ்தோத்திரம். இப்போதும் கர்த்தாவே ஆண்டவரே 3 விதமான ஜெயம் என்று சொல்லி ஆண்டவர் திட்டமாய் பேசினதும் கொடுத்ததுமான நல்ல வார்த்தைக்காக ஸ்தோத்திரம். தாவீதை போல ராஜ்யத்தை ஜெயிக்கிறவர்களாய், குடும்பங்களை ஜெயிக்கிறவர்களாய், இதோடு பிள்ளைகளுக்கும் எனக்கும் எல்லாருக்கும் அந்த கிருபைகளை கொடுத்து முற்றுமுடிய ஜெயம் பெற உதவி செய்யும். மரணமே உன் கூறுங்கே, பாதாளமே ஜெயம் என்கிற வார்த்தையின்படி மரணத்தையும் பாதாளத்தையும் ரூத்தும் நகோமியும் ஜெயித்ததை போல சுத்திரம் முதிர் வயதிலும் அவர்கள் மரணத்துக்கு பதிலாக பிறப்பை கண்டதை போல இதோடு பிள்ளைகள் வாழ்க்கையிலே தலைக்கீழ் அற்புதங்கள் நடக்கட்டும், தலைக்கீழ் அதிசயங்கள் நடக்கட்டும், தலைக்கீழ் வரலாறுகள் தொடரட்டும் ஆண்டவரே. எல்லாவற்றை விட உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம், இந்த 3வது ஜெயமாகிய உலகத்தை நோவா ஜெயித்ததை போல, உலகத்தை விசுவாசத்தினால் நோவா மேற்கொண்டதை போல எல்லாருக்களும் விசுவாசத்தை தாரோ. நோவா நீதிமானும் உத்தமனும் தேவனோடு சஞ்சரிக்கிற மனுஷனுமா இருந்தது நிமித்தம் உலகத்தை ஜெயித்ததை போல ஆண்டவரோடு இருக்க, உத்தமமாய் இருக்க, நீதிமானாய் இருக்க, அதனால் உலகத்தை ஜெயிக்க தேவன் தயை பாராட்டும். இந்த நாள் முழுவதும் ஆண்டவருடைய பிள்ளைகள் போக்கிலும் மரத்திலும் முயற்சியிலும் பிரயாசங்களும் அனைத்திலும் கிருபையின்